ஹலோ மேட்ஸ். ஹலோ. அதாவது இன்னைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோ சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிசி பில். எஸ், இன்னைக்கு ஒரு பிசி பில் தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா அண்டர் 30,000. அதாவது எஸ் 25,000 ஒரு பிசி பில் தான் நான் பார்க்க போறோம். அதாவது எஸ், இதே ஒரு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கேட்டாரு. ஸோ லோ பட்ஜெட்ல அவருடைய டெய்லி யூசேஜுக்காக வேண்டி, சும்மா யூஸ் பண்றதுக்காக வேண்டி, ஹோம்ல யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு பிசி பில், ஜஸ்ட் 25,000 ஒரு பிசி பில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ரொம்ப பேசாமல் இந்த பிசி பில்லை ஆரம்பிப்போம். ஸோ அதுக்காக வேண்டிய முக்கியமான விஷயத்தில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்முடைய ப்ராசஸர். ஸோ நான் இந்த பிசி பில்லுக்கு யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது i5 3rd gen ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓல்ட் ப்ராசஸர் தான் இருந்தாலும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது i5 3rd gen உடைய ப்ராசஸர். ஸோ இதை நான் பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்ததாக இந்த ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது H67 சொல்லக்கூடிய மதர் போர்டை யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதாவது DDR3 சப்போர்ட் பண்ணக்கூடிய 3rd gen மதர் போர்டு தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது H61 சொல்லக்கூடிய இந்த மதர் போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 RAM சொட்டு இருக்குது. ஸோ இதை நாங்கள் பார்ப்போம். ஓகே ரைட். அடுத்த விஷயமாக இதுக்கான RAM. ஸோ 8GB RAM தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது DDR3 உடைய ஒரே ஒரு 8GB RAM இருக்குது. ஸோ இதை நாங்கள் இதுக்காக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே ரைட். அடுத்த விஷயமாக பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்க். நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் என்ன கேட்டிங்கன்னா 500GB உடைய ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ பூட்டபிள் டிரைவாக நான் இதை ஒர்க்கு ரெக்கமெண்ட் பண்ணினேன். ஸோ பூட்டபிள் டிரைவாக SSD யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டோரேஜ் டிவைஸாக உங்களோட ஃபைல்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டி ஜஸ்ட் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் சொன்னேன். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. ஸோ அதன்படியே அவர் சொன்னார். அப்படின்னு எனக்கு செஞ்சு தர சொல்லி அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து Seagate-உடைய ஒரு 500 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுக்கான SSD Lexar-உடைய 256 SSD தான் யூஸ் பண்ண போகிறோம், SATA SSD. ஸோ அதை நான் வச்சுருவோம். அண்ட் ஆல்சோ இந்த பிசி பில்லுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை என்ன கேட்டிங்கன்னா, அதாவது 350 வாட்ஸ். 350 வாட் ஒரு பவர் சப்ளை நான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மதர் போர்டுக்காக, இந்த யூசேஜுக்காக இந்த பவர் சப்ளை போதுமென்றதாக நாங்கள் 350 சூஸ் பண்ணோம். ஸோ 350 வாட்க்கான பவர் சப்ளை எங்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காகவே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேசிங், நார்மல் கேசிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நார்மல் கேசிங் தான். அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னா அந்த ஸ்டாக் கூலர் நமக்கு இருக்குது, நார்மல் ஸ்டாக் கூலர் இன்டெலுடைய. ஸோ ஓகே ரைட். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபேன், கூலிங் ஃபேனும் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்முடைய கேசிங்கை பார்த்தோம்னா ஒரு நார்மல் கேசிங் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே ரைட். இதில் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நார்மல் கேசிங். ஸோ இந்த கேசிங்கில் தான் நம்முடைய இந்த பில்டப்பை நான் பண்ண போகிறோம். ஓகே ரைட். முதல் விஷயமா நான் இப்போ மாதிரியே நம்முடைய மதர் போர்டு எடுத்துக்கொள்ளும். மதர் போர்டில் பார்த்தோம்னா நம்முடைய ப்ராசஸரையும் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே ரைட். இங்கே லாக் இருக்குது, லாக்கை ரிலீஸ் பண்ணிடுவோம். நம்முடைய ப்ராசஸர் இருக்குது, அதாவது i5 3rd gen ப்ராசஸர். நம்ம வளமையாக சொல்கிற மாதிரி தான் இங்கே ப்ராசஸருடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த பின்ஸ் பெண்ட் ஆனாலும் நீங்கள் இந்த போர்டை வீசிட வேண்டியதான் மேட்ஸ். ஸோ அதுக்காக வேண்டி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு விளங்கும், இந்த 2 சைட்லேயுமே கட்டை இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கார்னரில் ட்ரையாங்கிள் ஷேப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ராசஸரை வச்சு இந்த ப்ராசஸர் நீங்கள் லாக் பண்ணிடுங்க. ஓகே ரைட். அண்ட் அடுத்த விஷயமா இதுக்கான RAM. ஜஸ்ட் ஒரு 8GB RAM இருக்குது, DDR3 8GB RAM. நாங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்முடைய RAM இருக்குது. ஸோ இந்த RAM நான் வளமையாக சொல்கிற மாதிரி தான் மேட்ஸ். ஸோ RAM இங்கே ஸ்லாட்லேயும் கட்டு இருக்குது, இங்கே RAMலேயும் இந்த கட்டு இருக்குது. ஸோ இந்த RAM நீங்கள் வச்சு ஜஸ்ட் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே லாக் ஆகிடும். ஸோ ஓகே ரைட். அடுத்த விஷயமா பார்த்தோம்னா இதுக்கான ஸ்டாக் கூலர், இந்த ப்ராசஸருக்கான ஸ்டாக் கூலர் வேணும். ஸோ ஓப்பன் ஓகே ரைட். நாங்கள் இதுக்கான ஸ்டாக் கூலரையும் வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இன்க்ளூடிங் இந்த ஸ்டாக் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் இதுக்கான ஸ்க்ரூஸையும் நாம் போட்டுடுவோம். ஓகே, ஸ்க்ரூஸ் எல்லாமே இல்லை, ஜஸ்ட் லாக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ இதுக்கான இந்த கனெக்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் CPU ஃபேன் இருக்குது. ஸோ இந்த CPU ஃபேனுக்காக இந்த கனெக்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க.
ஓகே மதபோருடைய விஷயங்கள்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த விஷயமாக வலிமையான மாதிரி நம்மளுடைய கேசிங் எடுத்து கேசிங் தான் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்முடைய கேசிங் எடுத்து இதில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே பார்த்தீங்கன்னா அவனுக்கு விளங்கும். ஸோ ஓகே மீன்ஸ் நம்ம வலிமையான மாதிரி நம்முடைய போர்டை வச்சிருவோம் கேசிங்கில். ஓகே, நம்முடைய மதபோர்டை நம்ம வச்சுட்டோம். ஸோ அதற்கான ஸ்க்ரூஸை நம்ம போட்டுருவோம். ஓகே, நம்ம ஸ்க்ரூஸையும் போட்டுருவோம். அடுத்த விஷயமாக மேட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மறந்துட்டோம், அதே தான் தேர்மல் பேஸ்ட் நம்ம மறந்துட்டோம். உனக்கு வெக்கமா இல்ல? ஸோ சிபியூக்கான தேர்மல் பேஸ்ட்டை என்னைய மாதிரி நீங்களும் மறக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த தேர்மல் பேஸ்ட் என்றதை முக்கியமாக நினைச்சுக்கோங்க. ஸோ சிபியூக்கான தேர்மல் பேஸ்ட் நான் மறந்துட்டோம். ஸோ அதுக்கான தேர்மல் பேஸ்ட் நாங்கள் வச்சிருவோம். இதுதான் உனக்கு கடைசி தடவை. ஓகே, நம்மளுடைய தேர்மல் பேஸ்ட் எடுத்தாச்சு. உங்களுக்கே தெரியும் மேட்ஸ், இந்த அளவெல்லாம் ஜஸ்ட் ஒரு சிபியூ அந்த ஸோ நம்ம க்ராஸ் போடுவோம், இப்படி உங்களுக்கு வைக்கலாம். ஸோ ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆல்ரைட், அவ்வளோ மேட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் மேட்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். க்ராஸ் போட்டிக்கிறேன். ஸோ தமிழ் பேஸ்ட் அவ்வளோதான். ஓகே, நம்மளுடைய ஸ்டாக் குளிர வச்சுருவோம். ஓகே ரைட், நம்மளுடைய தமிழ் பேஸ்ட் நம்ம வச்சு இந்த ஸ்டாக் குளிர நம்ம போட்டுருவோம். அடுத்த விஷயமாக நம்முடைய பவர் சப்ளை. மாட்டிக்கிட்ட பங்கு. எஸ், நம்மளுடைய பவர் சப்ளை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே ரைட், நம்ம அதற்கான ஸ்க்ரூஸையும் நம்ம போட்டுருவோம். அண்ட் அடுத்த விஷயமா நம்முடைய SSD ப்ளஸ் நம்முடைய ஹார்ட் டிஸ்க் இதை நம்ம வச்சிருவோம். ஸோ ஓகே மேட்ஸ், நம்முடைய ஹார்ட் டிஸ்கை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ SSD நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்த விஷயமாக நம்ம இந்த கேஸில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம முடிச்சிடும். ஸோ அடுத்ததாக நம்முடைய கேபிள் பேண்ட் இதை நம்ம குயிக்காக பார்த்துருவோம். ஸோ ஓகே, நம்மளுடைய கேபிள் பேண்ட் நம்ம பண்ணிட்டோம். ஒரு மாதிரியாக நம்முடைய பிசி பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ அடுத்ததாக நம்ம செட்டப் பண்ணி பார்ப்போம் மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. 1 minute 37 seconds later. அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ஸ் ஆல் செட் பண்ணிட்டோம். ஸோ மெஷின் ஒன் பண்ணி பார்ப்போம் மெஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ ஓகே ரைட், வணக்கம்டா மாப்ளை. எஸ், ஒன்றாவது அதாவது மேட்ஸ் வலிமையான மாதிரி தான் நம்முடைய OS இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடுவோம். A little longer than a few minutes later. ஓகே மேட்ஸ், அதாவது நம்ம நம்முடைய OS இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே விளங்கும் i5 3rd generation ப்ராசஸர் இங்கே இருக்குது. நம்முடைய ப்ராசஸர் நம்ம இன்ஸ்டால் பண்ணினேன். அண்ட் ஆல்சோ நம்முடைய மெமரி 8GB இங்கே காட்டுது. அண்ட் ஆல்சோ நம்முடைய ஹார்ட் டிஸ்க் காட்டுது. அண்ட் ஆல்சோ SSD இருக்குது. ஸோ அவ்வளோதான் மேட்ஸ், நம்முடைய மெஷினை பார்த்தோம்னா ஆல் ரைட் ஒக்கோம வெட எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ஓல்ட் ப்ராசஸாக இருந்தாலும் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது லோ பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ப்ராசஸர் எங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மேட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்கள் மட்டும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு கொள்ளும். ஸோ ஆல்ரைட், நம்முடைய வீடியோவில் ஏதாச்சும் மாற்றணும்னாலும் மறக்காம நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கரெக்டாக முக்கியம். ஸோ அவ்வளோதான் மேட். ஸோ இதே மாதிரியான லோ பட்ஜெட் பிசி ஹை அண்ட் பிசிஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பிசி ஒன்று பில்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணி என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மேட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், என்னோட மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் பிசி பில், கெஜெட் அன்பாக்சிங் ப்ளஸ் நம்மளுடைய லேப்டாப் அன்பாக்சிங் எல்லாமே ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை மற்ற வீடியோக்கள் சந்திப்போம்.